ஹைப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு வாங்க எந்திரிச்சாச்சு. காலையில் எந்திரிச்சு குளிச்சு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. வெளியே பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. காயெல்லாம் கட் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வாங்க ரெடி பண்ணிடலாம். என்னென்னா கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், தயிர், இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு, வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க தாளிச்சிடலாம். கடாய் வச்சுட்டு பட்டை கிராம்பெல்லாம் போட்டுட்டு அது இதுவான உடனே வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரைஸுக்குன்றதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். காய்கறி நான் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் இருந்தது, அதனால் இதை சேர்க்குறேன். வேணும்னா மீல் மேக்கரு, மஷ்ரூமு, உருளைக்கிழங்கு, நூக்கல் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தேவையானது என்னென்ன சேர்க்க போகிறோம்னா இஞ்சி பூண்டு இதெல்லாம் தான் சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு சோம்பு 3மே பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன், அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நான் வீட்லேயே அரைக்கிறது தான், பாக்கெட் மசாலா வாங்க மாட்டேன். இப்போ இது கூட வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பட்டைக்கிராம்பு எண்ணெய் ஊற்றணும், பட்டைக்கிராம்பு ஏலக்காய் தாளித்தோம், வெங்காயம் போட்டோம், உப்பு போட்டோம், தக்காளி போட்டோம், அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டோம், அப்புறம் கரம் மசாலா போட்டோம், வெறும் மிளகாத்தூள் போட்டோம். இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கோம், கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும். அதனால கொஞ்சம் நேரம் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு நடுவில் தொட்டுக்க என்ன செய்ய போகிறோன்னா கருணக்கிழங்கு தான். கருணக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். ஆனால் என்னென்னா கொஞ்சம் குழஞ்சி போயிடுச்சு. இதை அடுப்பில் வச்சுட்டு அதை தாளிக்கிறதுக்குள்ளே இது கொஞ்சம் குழஞ்சி போயிடுச்சு. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி நான் 3/4 கப் தான் சேர்த்தேன். தண்ணி 1 கப் தான் சேர்க்க போகிறேன். எதில் போட்டனோ அதில் 3/4 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இன்னும் பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறிடுச்சு. தக்காளி வெங்காயம் அந்த கொஞ்சம் கிரேவியும் இருக்கும். அதனால் அவ்வளோ இருந்தால் போதும். தேவையானது பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். இப்போ அந்த கப்பு தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதில் தான் 3/4 கப் அரிசி போட்டோம். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணி கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் நமக்கு. ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் குலையாமல்.
இத அப்படியே அடுப்புல சிம்ல வச்சிரலாம். அதுக்கு நடுவுல கருணக்கிழங்க நம்ம வறுத்துறலாம். என்னென்ன எடுத்து வச்சேன்னா, இஞ்சி, பூண்டு, குழம்பு மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா. இது எல்லாமே போட்டு நான் கருவேப்பில போட்டிருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா லைட்டா பெசறிட்டு தோசை கல்லுல போட்டுடலாம். பெசறுனாலே உடைஞ்சிரும்ன்ற மாதிரி இருந்தது. அதனால சும்மா லைட்டா ஒரு பெரட்டு பெரட்டி தோசை கல்லுல போட்டுட்டேன் நானு. பசங்களுக்கு ஃப்ரை பண்ணுறது அது மாதிரிலாம் நெறைய எண்ணெயில ஊத்தி பொரிச்சு எடுக்கிறதோட, இந்த மாதிரி தோசை கல்லுல போட்டு எடுத்தா கொஞ்சம் கிரிஸ்பியாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அடுப்புல அப்படியே சிம்ல இருக்கட்டும். இந்த டைம்ல சூப்பரா நம்ம ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிரலாம். இந்த கப்பு வந்து டிமார்ட்ல வாங்குனேன். ரொம்ப அழகா இருக்குல்ல. நாங்க ஆல்ரெடி குட்டி டம்ளர்ல தான் குடிப்போம். இது எங்களுக்கு கொஞ்சம் பெரிய டம்ளர் தான். ஏன்னா காலையில 2 காஃபி குடிப்போம். 6 மணிக்கு ஒரு காஃபி குடிப்போம். 8 மணிக்கு ஒரு காஃபி குடிப்போம். மத்தபடி ஈவினிங்லாம் நான் எதுவும் குடிக்கிறதில்ல. மார்னிங் மட்டும் 2 காஃபியோட சரி. வாங்க சூப்பரா காஃபி குடிச்சிட்டு மத்த வேலைய பார்ப்போம். இப்ப ரைஸ் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். சூப்பரா ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் ரைஸை வந்து நம்ம சிம்மிலே வச்சு விடலாம். கொலையெல்லாம் இல்லை, கரெக்டாக இருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. அடுப்பை நிறுத்திடலாம். லஞ்சு கட்ட வேண்டியது தான். கருணக்கிழங்கும் அடுப்பில் சிம்மில் இருக்கு. இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ் கட்டிடலாம். இப்போ சூப்பராக பல பலன்னு ஒரு வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு தொட்டுக்க கருணக்கிழங்கு வறுவல். ரைத்தா வேணான்னு சொல்லிட்டேன், ஆனியன் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால வெறும் கருணக்கிழங்கு வறுவல் தான். இப்போ அதில் உடையாமல் இருக்கிறத தூக்கி நம்ம வச்சிடலாம். ஏன்னா நான் குழஞ்சதுனால நிறைய பீஸ் உடஞ்சிருச்சு. ஆனால் மசாலா வந்து அந்த உடஞ்சதே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதான்ப்பா. லஞ்ச் பாக்ஸ் வந்து சூப்பராக சிம்பிளாக செஞ்சாச்சு. உங்களுக்கு நான் அந்த செய்கிற இந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கான்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய். சூப்பராக ஸ்பூனை வச்சு மூடிடலாமா? டெய்லி ஸ்பூனை மறந்துடுறேன் வேறு நான். அதனால் வீடியோ எடுக்கும்போதே கரெக்டாக எடுத்து வச்சு மூடிடுறது தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.